திரு எடப்பாடி அவர்களை இப்போ தேர்தலுக்கு அப்புறமா எஸ்பி வேலுமணி அவர்கள் சி.வி. சண்முகம் 2 பேரை எதிர்த்தாங்க. அதில் எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து திரும்ப போயிட்டார் அங்கேயே. ஆனால் இவர் சி.வி. சண்முகம் அவர்கள் இதுவரையிலும் போய் அவரை பார்க்கல. ஆனால் அவர் தொகுதியில் நின்னார் இல்லைங்களா, அந்த தொகுதி மக்களுக்கு போயிட்டு நன்றி சொல்லிட்டு வந்திருக்காங்க. இதில் சி.வி. சண்முகம் அவர்களை யாராவது இயக்குறாங்களா பின்னாடிக்கா? இப்போ எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் அவர்கள், விஜயபாஸ்கர் அவர்கள் முன்னாள் அமைச்சர், இவர்கள் 3 பேருமே அந்த டீமை லீட் பண்ணி அதை கொண்டுட்டு போனாங்க. அந்த கொண்டுட்டு போன இடத்துல தான் வந்து திருப்பி எஸ்பி வேலுமணி மீண்டுமே கட்சியில் போய் இணைஞ்சிட்டாரு. அதுக்கு மிக முக்கிய காரணமா நான் பார்க்கறது என்னன்னா, எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி இன்பதுரை அவர்கள், எம்பி இன்பதுரை அவர் தான் வழக்கறிஞர்களுடைய தலைவர் அதிமுக, அவர் சொன்னாரு, இல்ல நீங்க வந்து கட்சி பொதுச்செயலாளர் முடிவுக்கு எதிராக நீங்க வாக்களிச்சதுனால, சட்டசபைக்குள்ள விஜய் அவர்களை ஆதரிச்சு வாக்களிச்சதுனால உங்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னால, அந்த தகுதி நீக்க நடவடிக்கை எடுக்க விடாமல் செய்வதற்காகவும், அல்லது தகுதி நீக்கம் செய்யப்பட்டால் நாம் வந்து எம்எல்ஏ இருக்க மாட்டோம், திருப்பி போய் ஐக்கியம் ஆயிடுவோம், ஒரு சமாதானமா ஆயிடுவோம் தான் நிறைய எம்எல்ஏக்கள் மீண்டும் அதிமுக கிட்ட போனாங்க. ஒரு 5 பேர் மீண்டும் இணைஞ்சாங்க. இணைஞ்சதன் அடிப்படையில் தான் அந்த எண்ணிக்கை அவங்களுக்கு ஆல்ரெடி குறையாது. ஃபர்ஸ்ட் வந்து பேசும்போது 22 பேசுறாங்க, அப்புறம் ஓட்டு போற அன்னைக்கு 25 தான் இருந்துச்சு, அதுல 5 பேர் இங்க வந்துட்டாங்க. அப்புறம் தாவகா கிட்டையும் போயிட்டாங்க, ஒரு 4 பேர் தாவகா கிட்ட போயிட்டாங்க. ஸோ 5 போனா 4 போனா மீறி 16 தான் இருக்கு. அப்ப இருக்கிறது அந்த எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்படி நடுப்புல வேலுமணி அவர்கள் உள்ள போயிட்டாரு. சி.வி. சண்முகம் போல. ஏன்னா சி.வி. சண்முகம் போகாத காரணம் என்னன்னா, கொஞ்சம் கடுமையா, இவர் வந்து ஆதரித்தாலும் தீவிரமா ஆதரிப்பார், எதிர்த்தாலும் தீவிரமா எதிர்ப்பார். அப்படிதான் நம்ம பார்த்திருக்கோம். கடந்த காலங்கள்ல ஓபிஎஸ் எதிர்த்து மிக கடுமையாக பேசுவார், எடப்பாடி அவர்களுக்கு ஆதரவா பேசுவார். அதே போல நான் ஏற்கனவே சொன்னேன், கட்சியை மீட்டெடுக்கிற வேலை, சின்னத்தில் இருந்து கட்சி அலுவலகத்திலிருந்து ஒவ்வொன்றையும் மீட்டெடுக்கிற வேலையை சி.வி. சண்முகம் செஞ்சது அளப்பரியது. அவருடைய உழைப்பு என்பது இந்த கட்சிக்காக செஞ்சிருக்காரு. அது செஞ்சதின் அடிப்படையில் தான் அவர் அந்த இடத்துல கட்சியில மிக முக்கியமான பொறுப்புல வந்து உட்கார்ந்துருக்காரு. ஆக இதெல்லாம் செஞ்சவர் திடீர்னு இப்படி நெருக்கடி வரவும், இப்படி ஒரு பிரச்சனை வரவும், சரி நம்ம ஒரு அணியா இருந்து தாவேக்காவோட இணைஞ்சு அமைச்சர்களை இணையலான்னு கூட நினைச்சிருக்கலாம். ஆனா அப்படி நினைக்காம நாங்க அமைச்சருக்கு ஆசைப்படாம இங்க போனாங்க, நம்ம அதை அப்படி எடுத்துக்க முடியாது. ஏன்னா அமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுதான் இங்க எஸ்பி வேலுமணில இருந்து சி.வி. சண்முகத்துல இருந்து விஜயபாஸ்கர் போயிருக்காரு. ஆனா அப்ப இங்க போனது அவர்கள் தரல, தாவேக்கா அப்படி ஒரு நாளை நாங்க தர இல்லைங்கிற முடிவில் இருக்காங்க. அப்படி முடிவில் இருக்கிறவர் திரும்பி பேக் டு தி பெவிலியன் அப்படின்ட்டு திரும்பி வராங்க. திரும்பி வர இடத்த இவர் பேசுற அந்த கடுமையான வார்த்தைனால மீண்டும் வந்து அந்த இபிஎஸ் இவருக்குமான உறவு சுகமா இருக்குமா அப்படின்றதா தெரியல. அதனால அப்படி இருக்கு. ஆனால் காலங்கள் நம்ம போக 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 சரியாகவும் ஆகலாம்.